ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோர் டைல அதில் வந்து ஒரு மண்டலா டாட் ஆர்ட் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு அனிதா கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. இது போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி பக்கமும் வேஸ்ட்டாக போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு 2-in-1 மாதிரி இந்த வழக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா என்னுடைய சிக்னேச்சர் டிசைன் இது. எல்லா இதுலேயுமே இந்த வழக்கு போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வால் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவளுக்கு பிளேட்டு போட்டோத்துலேயும் அதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பூஜா ரூம்லேயும் அந்த கபோர்டில் இதான் போட்டேன். என்னுடைய சிக்னேச்சர் டிசைன் இது. ஸோ இதுவும் எனக்கு போடணும்னு ஆசையாக இருந்தது. இது வந்து ஒரு டெக்கார் ஐட்டம் மாதிரி இருக்குது. இதில் வந்து வழக்கு ஆக்சுவலாக வச்சு கூட நம்ம ஏற்றலாம். ஸோ அதனால் வழக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? என்னவோ பண்ணியிருக்கா நிறைய, எனக்காக நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நேத்திக்கு பண்ணது. ஸோ இது வந்து ஒரு அகல் விளக்கு, ஒரு சாதா அகல் விளக்கு தான். அதில் வந்து ஒரு குட்டி பெயிண்டிங் பண்ணி தேங்க்யூ. ஸோ ஐ எம் கிஃப்டிங் டு. தேங்க்யூ ஸோ. ஸோ இந்த வழக்கு எப்படி அப்படியே கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சேன் எல்லாமே. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த அகல் விளக்கை வச்சுட்டு அதை வெறுமை கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால ஐ தாட் ஷி மைட் லைக் இட். அதனால அதுக்கு மேலேயும் பெயிண்டிங் வெறுமை ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணி ஒரு டெக்கார் ஐட்டம் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கு மேலே இதை வச்சு அதை அப்படியே கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் குட்டி குட்டி குட்டியாக தான் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். பார்க்க மட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து இதெல்லாம் வந்து நான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணணும், நம்மளே எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கணும். நம்ம ஆர்ட்டை வந்து அவா பிடிக்கலன்னு சொல்கிறாளே, இவா பிடிக்கலன்னு சொல்கிறாளே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லையோ, தப்பு பண்ணுறோமோ, இந்த மாதிரி தாட்ஸ் வந்து தயவு செஞ்சு வீட்டிலேருந்து கிராஃப்ட் பண்ணுற யாருமே வந்து வச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். வாழ்க்கையே வந்து கற்றலுக்கு வந்து முடிவே வந்து கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் வந்து எந்த கிளாஸும் போல, எந்த எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சுச்சுவேஷனில் நாங்களே வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, இதுக்காக வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நான் அதையும் சொல்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பா, நீங்கள் என்ன அன்றைக்கி நிறைய கல் செலவு பண்ணுவீங்களா? ஸ்டோன் ஒர்க்குக்கு வந்து மிஞ்சி போனால் உங்களுக்கு 150 ரூபாயில் வந்து ஆன்லைனில் மீஷோவில் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து சவுகார்பேட் போகலாம், இல்லை வந்து இதுக்குன்னே கடைகள் இருக்குது, போயும் வாங்கலாம். இப்போ மையூ மேமும் பார்த்தாக்கா இதுக்காக வந்து பெரிய செலவுகள் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன். எல்லாமே வந்து பார்க்க மாட்டேன் தட்டு, நிறைய டைல்ஸு, இந்த அகல் விளக்கெல்லாம் மிஞ்சி போனால் உங்களுக்கு எத்தனை ரூபா ஆகும்? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒத்தத்துக்குள்ளேயும் ஒரு திறமை வந்து கண்டிப்பாக ஒழிஞ்சிடும். அதை வந்து மற்றவங்களும் எடுத்து சொல்லாங்க, கேட்டுக்கோங்க. நீங்களே உங்களை ரீஇன்வென்ஷன் பண்ணிக்கோங்க. Try to be in love with you, in love with whatever you do. எஸ், அதுதான் நானும் சொல்லணும்னு பார்த்தேன். அந்த ஒரு சின்ன டிப்பு தான். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த டப்பாவை நான் வந்து பெயிண்ட் பண்ணல. இது வந்து இன்னைக்கு மார்னிங் பண்ணது. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஒரு 9 மணிக்கு நான் பண்ணேன். ஏன்னா பெயிண்ட் வந்து வளரணும், அது ஒன்று தான் எனக்கு ஒரு மெயின் இது. ஏன்னா வந்து என்னால் ஆன்லைனில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வளர்ந்தாதான் என்னால் வந்து எதுவுமே கிளிக் பண்ண முடியும், ஏதோ பண்ண முடியும். ஸோ இந்த இதை வந்து நான் பண்ணிவிட்டு நான் வெறுமை வைக்க மாட்டேன். என் கண்ணுக்கு எதிர வச்சு நானே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வளைவியும் சுழுவியும் நான் வந்து ரசிப்பேன். ஸோ அதை ரசிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம மனசில் இருக்கிற சின்ன சின்ன கவலைகள் இல்லை வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில், அதாவது மனுஷனாக பிறந்தனாக்கா அவளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸோ இதுவோ இருக்கத்தான் இருக்கும் இல்லையா? சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் அதில் இருந்துன்னு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறையணும்னா, இது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா நம்ம மனசு அதில் வந்து லயிச்சு போயிடும். நம்ம எல்லாத்தையுமே மறந்து சின்ன பசங்க எப்படி சந்தோஷமா இருக்காளோ அப்படி நம்ம இருக்கலாம். அது எந்த வித டவுட்டுமே இல்லை. பற்றற்ற நிலை அப்படின்னாங்க. அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஹேண்டிகிராஃப்ட் தான் பண்ண முடியாது. சொல்ல வரல. அவளுக்கு தெரிஞ்சதை பிடிச்சது கோலம் பிடிக்கலாம், சமையல் பிடிக்கலாம். நீங்கள் ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கலாம். அதனால எல்லாருமே அவளுக்கு பிடிச்ச ஃபேஷனாக கண்டிப்பாக விட வேண்டாம், ஃபாலோ பண்ணுவோம். இதோட எங்களோட மோட்டிவேஷனல் டாக் நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். இப்போது நான் ஏற்கனவே மையூ மேம்க்கு என்னோட சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இந்த லைவாக ஒரு நிறைய பேர் என்கிட்ட மெசஞ்சரில் சில சமயம் கமெண்ட்ஸில் வந்து கேட்பா, ஒரு லைவ் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி மேடம் வந்து அவள் சொந்த யூடியூப் சேனலும் வச்சுருக்கா. ரொம்ப அழகாக வீடியோஸ் எடிட்டிங்கோடு அவள் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்ன அம்பாள், ஒரு வால் டெக்கார், என்னோடய சிக்னேச்சர் வந்து அம்பாள் டெக்கரேஷன் தான்.
அதை வந்து இன்னைக்கு லைவாக காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ், வில் கோ ஃபார் த ஹேண்ட் மேக்கிங் வீடியோ. பாய்.